வணக்கம். 2025 டிசம்பர் 13 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. சமீபத்தில் காலமான சிவராஜ் பாட்டீல் எத்தனையாவது மக்களவையின் தலைவராக பணியாற்றியவர் ஆவார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10வது மக்களவை. கொஸ்டின் நம்பர் 2. உலக மனித சமூக அமைப்பின் 2025 உலக மனிதாபிமான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆனந்த் அம்பானி. கொஸ்டின் நம்பர் 3. 11வது ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 2025 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிலி. கொஸ்டின் நம்பர் 4. சுதந்திர போராட்ட வீரர் விநாயக தாமோதர சாவர்கர் சிலை ஒன்றிய உள்துறை அமைச்சரால் எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, விஜயபுரம். கொஸ்டின் நம்பர் 5. எதிர்வரும் மக்கள் தொகை மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எத்தனை கட்டங்களாக நடத்த ஒன்றிய அரசு தீர்மானித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 கட்டம். கொஸ்டின் நம்பர் 6. 2047க்குள் இந்தியாவின் அணுமின் உற்பத்தியை எத்தனை ஜிகாவாட்டாக உயர்த்த ஒன்றிய அரசு இலக்கு நிர்ணயித்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 100 ஜிகாவாட். கொஸ்டின் நம்பர் 7. பூஜ்ய பாபு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் வேலை நாட்கள் எத்தனை நாட்களாக உயர்த்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 125. கொஸ்டின் நம்பர் 8. கூற்று 1. இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதாவின் பெயர் வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணைய மசோதாவாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கூற்று 2. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உத்தரவாத திட்டத்தின் பெயர் பூஜ்ய பாபு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என மாற்றப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 2ம் சரி. கொஸ்டின் நம்பர் 9. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எவ்வாண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2023 செப்டம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 10. கூற்று 1. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்டத்தை முதலமைச்சர் சென்னை டிசம்பர் 12 அன்று தொடங்கி வைத்தார். கூற்று 2. இதன் மூலம் மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கை 1,30,69,831 உயர்ந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 2ம் சரி.